வணக்கம் நண்பர்களே. நம்முடைய டிபிஎஸ் கணிப்பு 2026இல் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியுமே முழுக்க முழுக்க மதுரையோட சிட்டி பேஸ்டு இதுதான். முழுக்க நகர்ப்புற வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி. வணிக நிறுவனங்கள், அதாவது ஜவுளி கடைகள், ஜுவல்லரி ஷாப்ஸ், இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது போக அங்கே அந்த வெங்காய மார்க்கெட், இந்த மாதிரியான இடங்கள்லாம் மக்கள் புழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. க்ரௌடட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் அந்த மதுரையோட ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த விளக்குத்தூண், ஜிகர்தண்டா, அப்புறம் கீழவாசல் வெங்காய மார்க்கெட், அப்புறம் எல்லா ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், இது எல்லாமே இந்த பகுதிகளுக்குள்ளே தான் வருது. இது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம், மதுரை மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் வருது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் விஷயம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீட்டைல் ஷோரூம்ஸ் இது ரொம்ப வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் புழக்கம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ், ஆனியன், தக்காளி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இந்த பகுதிகளில் தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அது ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைகளும் இந்த ஏரியாவில் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, தொழில் அப்படின்னு சொல்லணுன்னா வீவிங், அதாவது நெசவு மற்றும் அந்த ஹேண்ட்லூம்ஸ், கைத்தறி, அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எவர் சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது தயாரிக்கக்கூடிய இடங்களும் ஒரு குறுகிய அளவில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதெல்லாம் தான் இந்த தொகுதி மக்களோட வருமானத்திற்கு உண்டான செயல்களாக இருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பயன்கள், இந்த கடந்த 4 ஆண்டுகளில் கிடைத்திருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, சாலை வசதிகள் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சாலை வசதிகள், தெருவிளக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்து அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒர்க்ஸை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கிற பயன்கள்னால், மதுரையோட அந்த லேண்ட் வேல்யூஸ், அந்த பிஸ்னஸ் ஹப்பு நல்ல தொழில் நிறுவனங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியின் காரணமாக அங்கே மேலூரில் வரக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், ஃபுட்வேர் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு அந்த இது சொல்லியிருக்காங்க. அதாவது நான் லெதர் ஃபுட்வேர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்காட், அந்த மாதிரியான பகுதிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த சுற்று வட்டார மக்களுடைய பணப்புழக்கம் அதிகரித்ததுனால அந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இந்த ஏரியாவுக்குள்ளே வருது. இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகங்களுக்கு உண்டான அந்த ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த லேண்ட் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பகுதிக்குள்ள உட்பட்ட பகுதிகளில் அப்படிங்கிறது இந்த மக்கள் உண்மையிலே ஒரு நெகிழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்றது அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட குறைகள். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி, இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள்லையும் சாலை வசதி, பாதாள சாக்கடை திட்டம், இதெல்லாம் ஸ்லோவாக நடக்கிறது இந்த மக்களுக்கு உண்மையிலே ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த கோபங்கள் கடந்த 2024 தேர்தலில் கூட எதிரொலிச்சிருக்குது வாக்குகளில் அப்படிங்கிறதையும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்க முடிகிறதா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வாக்குகள், ஒரு 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இங்கே பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் இருந்திருக்கு இந்த 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில். ஸோ இது அந்த மக்களுடைய வெறுப்பு வாக்கு அரசியல் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமான சாதிகள், இங்கே வாக்கு அரசியல் பங்கெடுக்கக்கூடிய சாதிகள் அப்படின்னு பார்க்கணும்னா சௌராஷ்டிரியன்ஸ் இங்கே வாக்கு அரசியலில் ஒரு பெரும் பங்களிப்பை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக முக்குளத்தோர், ஒரு குறுகிய அளவில் யாதவர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 2021 தேர்தலில் மதிமுகவை சேர்ந்த பூமிநாதன் அவர் 42.45% வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். இவர் திமுக சின்னத்தில் நின்றார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது அவரை எதிர்த்து போட்டியிட்ட
எஸ்எஸ் சரவணன் அவர் வந்து சௌராஷ்டிரியன், பூமிநாதன் வந்து கள்ளர் இனத்தை சேர்ந்தவர், இவர் வந்து சௌராஷ்டிரியன். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இந்த 2 சாதியினருமே வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கரசில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இதை சொல்கிறோம். எஸ்எஸ் சரவணன் அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் அதிமுகவை சேர்ந்தவர். 38.05% வாக்களை பெற்று தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த சரவணன் வந்து முதல்ல வந்து இபிஎஸ் அணியிலிருந்து ஓபிஎஸ் அணிக்கு அந்த சசிகலா கூவத்தூர் விஷயங்கள் நடக்கும்போது அங்கேருந்து அந்த சுவரேறி குதித்து ஓபிஎஸ் டீமில் வந்து சேர்ந்தார் அப்படின்றது அந்த டைமில் அவர் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டார். இவர் வந்து வின் டிவி ஓனரோட பேசிக்கிட்டு இருந்த அந்த சில வீடியோக்கள்லாம் வந்து வெளியாகி ரொம்ப பிரபலமானார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த முறை அவர் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் எடப்பாடி அணியில் அவர் சேர்ந்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 6 பொதுத் தேர்தல்களில் 3 பொதுத் தேர்தல்களில் திமுக கூட்டணியும் 3 பொதுத் தேர்தல்களில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து நம்மளுடைய சிஃபாலஜிக்கல் கால்குலேஷன் பார்க்கலாம். சிஃபாலஜிக்கல் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் போல் அதுக்கு 30%, அந்த 30%த்தில் 12% திமுக கூட்டணியும், 8% அதிமுக கூட்டணியும், 7% பாரதிய ஜனதா கூட்டணியும், 1% நாம் தமிழர் கட்சியும், தமிழக வெற்றி கழகம் 1%, மற்றவை 1% பெறுவதை பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து நம்மளுடைய ஓட்டிங் அனலைசிஸ், அதற்கு ஒரு 30%, ஃபேக்டர்ஸ் அதுக்கு ஒரு 15%, அடுத்து இம்பேக்ட் அதுக்கு ஒரு 15%, பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் அதற்கு ஒரு 10%, இதெல்லாம் சேர்த்து 100%க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 44% திமுக கூட்டணியும், 20% அதிமுக கூட்டணியும், 23% பாரதிய ஜனதா கூட்டணியும், 4% நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் இரண்டும் தலா 4%, 5% மற்றவர்களுக்கும் செல்வதை பார்க்க முடிகிறது. இங்குள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,26,175. அதில் 64% வரை போலாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். முழுக்க நகர்ப்புற பகுதியாகவும் மற்றும் இந்த தொகுதி மக்களிடம் இருக்கக்கூடிய சில அந்த அதிருப்திகள் அதுவும் வந்து இங்கு வாக்கு சதவீதத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த தொகுதியில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 64% வரை போலாகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தா 1,44,752 வாக்குகள். இதில் 44% பெறக்கூடிய திமுக கூட்டணி 63,691 வாக்குகளையும், 20% பெறக்கூடிய அதிமுக கூட்டணி 28,950 வாக்குகளையும், 23% பெறக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணி 33,293 வாக்குகளையும் பெறுகிறது. இந்த கூட்டணிகள், இந்த கட்சிகள் வாங்கிக்கக்கூடிய வாக்குகள் வந்து கூட்டணிகளாக மாறும்போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா அது அந்த சதவீதங்களை கூட்டி பார்க்கும்போது கூட்டணிகள் மாறினால் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம இந்த தகவல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா தளங்களிலும் இதை வந்து நம்ம வந்து கார்ட்ஸாகவும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அது எளிமையான முறையில் அது வந்து ரீச் ஆகும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே வீடியோவில் கேட்பது மட்டும் இல்லாமல் அந்த நம்மளுடைய பிற தளங்களிலும் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அந்த லிங்க் நம்ம மற்ற சேனல்ஸோட மற்ற சோஷியல் மீடியா தளங்களோட லிங்க்குகளை நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்த அளவில் நம்ம இந்த கூட்டணி கணக்குகள் மாறினால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி 44%, அதிமுக, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிகள் இணைந்தால் 43%, அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் 24%, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி இவை இணைந்தால் 27% வருவதை பார்க்க முடிகிறது. இந்த மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தளவில் 44% திமுக கூட்டணி முந்தி வந்தாலும் அதிமுக, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி உருவாகும் போது அது 43% நெருங்கி வருவதால் இங்கு ஒரு இழுபறி நிலையே நீடிக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மதுரையின் அந்த மாநகராட்சியில் நடக்கக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய சில சுணக்கங்கள் இந்த தொகுதியில் வாக்கு வித்தியாசத்தில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இந்த மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தளவில் நாம் நம்மளுடைய கணிப்பில் இழுபறி நிலை அப்படிங்கிற இடத்துல தான் வைக்கிறோம்.
இதுவரைக்கும் நாம் கொடுத்துருக்கக்கூடிய 52 தொகுதிகளில் 35 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் இழுபறி நிலை அப்படின்ற இடத்துல 13 தொகுதிகளும் வருகிறது. மொத்தத்தில் 52 தொகுதிகளில் 13 தொகுதிகள், இந்த தொகுதியோடு சேர்த்து 13 தொகுதிகள் இழுபறி நிலை அப்படின்றதான் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாளை வேறு ஒரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.